அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கற்றல் விளைவு மதிப்பீட்டு தேர்வு, அதாவது இன்று நடந்த 3ஆம் வகுப்புக்குரிய தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கற்றல் விளைவு பத்தியை படித்து தெரிவுகளை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கீழ்காணும் உரை பகுதியை படித்து விடை எழுதணும். நிலவினின் வீடு பூஞ்சோலை என்னும் ஊரில் உள்ளது. அவ்வூரில் கோடை காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு குடம் மட்டுமே குடிநீர் கிடைக்கும். துணிகள் துவைக்கவும் குளிக்கவும் கூட தண்ணீர் குறைவாகத்தான் கிடைக்கும். மழை குறைவான மாதங்களில் மக்கள் தண்ணீரின்றி தவிப்பர். அவர்களின் அன்றாட வாழ்க்கை கடினமாக இருக்கும். மழைக்காலங்களில் தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் கிடைக்கும். மக்கள் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை அளவின்றி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. இது லேட்டராக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை மக்கள் தவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை. ரெண்டாவது கொஸ்டின் பூஞ்சோலை மக்கள் எப்போது மகிழ்ச்சி அடைவார்கள்னா மழை பெய்யும் போது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன். மூன்றாவது அவ்வூருக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைக்க என்ன செய்யக்கூடாது, மரங்களை வெட்டலாம். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். நாலாவது கொஸ்டின் அன்றாட வாழ்க்கை என்னும் தொடரில் அடிக்கொடித்த சொல் குறிப்பது என்ன. அன்றாட அப்படின்னா என்னென்னா நாள்தோறும். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன். 5 மக்கள் எப்போது தண்ணீரை அளவின்றி பயன்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டால் மழைக்காலம் தான் அளவின்றி பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். அடுத்து பத்தியை படித்து விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காகம் சிறிய விதை ஒன்றை மண்ணில் போட்டது. அது மண்ணுக்குள் மூழ்கியது. இருளான மண்ணுக்குள் நான் என்ன செய்வேன் என்று நினைத்து பயந்தது. விதை மெதுவாக முளைத்து சூரிய ஒளியை நோக்கி வளரத் தொடங்கியது. அதிலிருந்து இலைகள் தண்டுகள் உருவாகி மரமானது. அழகான பூக்களும் பூத்தன. பூக்களில் தேனீக்கள் தேன் எடுத்தன. பூக்களிடம் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று தேனி கூறியது. பட்டாம்பூச்சிகளும் பூக்களில் அமர்ந்தன. அன்று நான் ஒரு சிறிய விதை என்று தன்னை நினைத்தது. ஆனால் இப்போது அழகான பூக்களை உருவாக்கி இருந்தது. சிறிய விதையும் பெரிய மரமாக வளரலாம். இதுக்குரிய 6வது கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்று தேனி யாரை குறிப்பிடுதுன்னு கேட்டால் பூக்களை, இ ஆப்ஷன். அதுக்கடுத்து 7வது பத்தியில் உள்ள எதிர்சொல் இணையை கண்டுபிடிக்க. ஒளினா இருள், தான் வந்து எதிர்சொல் இணையாக இருக்குது, இ ஆப்ஷன் வரும். மண்ணுக்குள் மூழ்கியது டேஸ் ஆகும் விதை. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன். 9 பத்தியில் இடம்பெறாத பன்மை சொல்லை தேர்ந்தெடுக்க. பத்தியில் இடம்பெறாத சொல் தான் கேட்டிருக்காங்க, விதைகள், இ ஆப்ஷன். 10 கீழ்காண்பனவற்றுள் முதலில் நடந்த நிகழ்வு எதுன்னு கேட்டீங்கன்னா விதை மண்ணுக்குள் மூழ்கியது. இதை முதல் நடந்த நிகழ்வு. அடுத்து படத்தை உற்று நோக்கி விடைய காணுங்க. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. சேலை விரைவு தொடர் வண்டின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பயணிகள் காத்திருப்பு வரையும் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர் கொடுங்க. தொடர்வேண்டி நம்பர் வருங்க 7, 8, 7, 5 கொடுத்துருக்காங்க. படத்தில் நீங்கள் காண்பது என்ன, தொடர்வண்டி நிலையம், இ ஆப்ஷன். 12 தடம் எண் 3இல் உள்ள தொடர்வண்டியின் பெயர் என்ன. என்ன வண்டி பார்த்துருக்கோம், சேலம் விரைவு தொடர்வண்டி. ஓகேயா, இதுக்கு ஆப்ஷன் இ ஆப்ஷன். 13 எழிலன் செல்ல வேண்டிய வண்டி காலதாமதமாக வருகிறது எனில் அதுவரை எங்கு இருப்பான். பயணிகள் காத்திருப்பு அறையில் இருப்பான். இதுக்கு ஆப்ஷன் பயணிகள் காத்திருப்பு அறை, ஆப்ஷன். 14 படத்தில் காணப்படும் தடம் எண் 3, 4. இதில் 3 இருக்குது, அதில் 4, 3, 4, 3, 4. அதுக்கடுத்து 15 படத்துக்கு பொருந்தாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம் நிறைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டமே இல்லை, அதனால் இது பொருந்தாத இனி. அடுத்து நெக்ஸ்ட்டு கணிதம். கற்ற விளைவு 99 வரையிலான எண்களை அடையாளம் காணுது. இப்போ கணக்கு கொஸ்டின் பார்க்க போகிறோம். 16வது கொஸ்டின். நான் ஓர் ஈரிலக்க எண் என்னுடன் 3ஐ சேர்த்தால் ஈரிலக்க மிகப்பெரிய எண் ஆவேன். எனது இலக்கங்களை கூட்டினால் 15 என கிடைக்க பெறுவேன் எனில் நான் யார் என்று தேர்ந்தெடுக்க எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷனை பாருங்கள். இல்லை ஆன்சர் இருந்து போவோம். முதல் கொஸ்டின் 99 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஈரிலக்க எண்ணுன்னா நம்ம 96ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 சேர்த்தா 99 கிடைக்கும். அந்த இலக்கங்களை கூட 15 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9 கூட நமக்கு 18 தான் கிடைக்கும், 15 கிடைக்கல. அதனால் இது வந்து தவறான ஆன்சர். ஆப்ஷனை பாருங்கள். நான் ஒரு இலக்க எண் என்னோட 3 செல்ல 84ங்கிற நம்பர் எடுத்துக்கிடுவோம். அதோட 3 கூட 87 கிடைக்கும். இந்த 87 எனது இலக்கங்களை கூட்டினா 15 கிடைக்கப்பெறும். அதாவது ஈரிலக்க மிக பெரிய எண் கொடுத்துருக்காங்க. இது ஈரிலக்க எண் தான், நமக்கு பெரிய எண் கிடையாது. அதோட பெரிய நம்பர் வேறு எது இருக்கான்னு பார்க்குறோம். இ ஆப்ஷனில் பாருங்கள். 87 கூட்டலாம் 15 கிடைக்கும். ஸ்டாக் இதில் இது பாட்டி வைங்க. அடுத்து பார்ப்போம். இது இ ஆப்ஷனை பாருங்கள். 96. 96ல் வந்து அது ஒரு ஈரிலக்க எண்ணுங்கும்போது 93 எடுத்துக்குவோம். அதோட 3 கூட்டினா எனக்கு 96 கிடைக்கும். இதே இலக்கங்களை கூட்டினால் 15 கிடைக்கும். அப்படின்னா ஆப்ஷன் வரலாம், இ ஆப்ஷன் வரலாம். அடுத்து 98 பாருங்கள். அப்புறம் 98ல் 95ங்கிற நம்பர் எடுத்துக்குவோம். 95ங்கிற நம்பரோட 3 கட்டினா 98. அந்த 98 நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 17 கிடைக்கும். அப்புறம் இது வராது. அப்படின்னா நம்ம ஆப்ஷனையும் இ ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷனை பாருங்கள், ஆவும் ஈயும் பாருங்கள். இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் பெருசு. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து இ. 17 98 76 93 84 மேற்கண்ட எண் அட்டைகளில் ஒன்றுகளிடத்தில் ஒற்றை எண் இடம்பெற்றிருக்கும் எண் எது என்று கேட்டிருக்காங்க.
இது மற்றதில் பாருங்க 8 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஒற்றைப்படை என்ற இடத்துல வந்து இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இருக்குது. இது 3 இரட்டைப்படை எண்கள். இந்த 93ங்கிற எண் மாதிரி தான் ஒற்றைப்படை எண் 3ங்கிற ஒற்றைப்படை எண் இருக்கனால இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் வரும். அடுத்து 18 கீழ்காண்பனவற்றுள் 23 எண்ணிக்கைகளை கொண்ட படம் எது என்று தேர்ந்தெடுத்துருக்காங்க. 23 எண்ணிக்கைகள் படங்களை எண்ணி பார்த்தா எது 23 எண்ணிக்கை இருக்குன்னு பாருங்கள். இந்த 2வது ஆப்ஷன் வந்து 23 எண்ணிக்கையில் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு கற்றவழி 99 வரையிலான எண் கருத்துக்களை புரிந்து கொண்ட இடமதிப்பை வச்சு இந்த கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. 99 வரையிலான எண் கருத்துக்களை புரிந்து கொள்றதை வச்சு செய்யணும். 99 வரைக்கும் இருக்க நம்பர். அடுத்து 19ஆம் நம்பர் படத்தில் உள்ள பொம்மையின் கையில் உள்ள கொடியில் இடம்பெற்றுள்ள எண்ணிற்கான சரியான கூற்று எது என்று தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. 8 10கள் 0 1கள் கொடுத்துருக்காங்க. 8 10கள் 10கள் ஸ்தானத்தில் 8 இருக்கணும். 1 இடத்துல வந்து இடத்துல வந்து 0 இருக்கணும். அப்போனா 80 வரும். இங்கே நம்ம கொடுத்துருக்க இதில் வந்து 90 தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து 9 1கள் 0 10கள் 9 1னா 1 இடத்துல 9 வரும், 10கள் இடத்துல 0 வரும். அப்படி 0 9ன்னு வரும். இது அந்த மாதிரி நம்ம கொடுக்கல, அதனால் இது தப்பு. ஆப்ஷனை பாருங்கள். 9 10கள் 0 1கள் 9 10கள் 10கள் இடத்துல 9 1கள் இடத்துல 0 போட 90. இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் தான் ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு 20 7 10கள் மற்றும் 9 1கள் சேர்ந்தது 79. இது போன்ற 79 என்ற எண்ணை பெற கீழ்காணும் எந்த எண் தொடர் பொருந்தும் கேட்டிருக்காங்க. 7 10கள் 19 1கள் அப்படிங்கும்போது இந்த 19ஓட கூட்டினா என்ன வரும்? 7 10கள்னால் 7 70 வரும். இந்த 19 1கள்னால் 19 நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 89 வரும். இது தவறான ஆன்சர். 5 10கள் 9 1களுங்கும் போது நமக்கு 59 வரும். இது தவறு தான். 6 10கள் 19கள் 60 கூட்டல் 19 கூட்டினா நமக்கு 79 கிடைக்கும். இது ஒரு ஆன்சர். ஆப்ஷன் இதான் சரி. அடுத்து 21 கருப்பு கலர் முக்கோணம் கொடுத்து அது 1களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அருங்கோணம் கொடுத்து இது 10கள் என கொண்டு கீழ் உள்ளவற்றை இடமதிப்பின் உருவாக்கும் எண்ணை தேர்தல் கொடுத்துருக்காங்க. இந்த அருங்கோணம் நமக்கு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஓகே, அப்போ நான் 5 10கள்னா 50. ஓகே, 1கள் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து 50 கூட்டல் 3 நமக்கு 53 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்த கட்டளை பாருங்க. 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்கள் இருக்குல்ல, அது புரிஞ்சு கொள்வது, அதை விட்டு எண்கள் எழுதி தான் அதை புரிந்து கொள்ள பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 22 கொஸ்டின் பாருங்கள். இந்த மேலே கொடுத்துருக்க படத்தில் தேனியானது 81 தொடங்கி 3 எண்களாக பறந்தால் பூவே சென்று அடைய எத்தனை முறை பறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 முறை பறக்கணும். பார்த்துங்க, 81 83 83 86 87 89 89 92 92 95 95 98 அப்படி 6 முறை பறக்கும். ஓகே, அடுத்து 23 கீழ்காணும் எண்கோட்டில் உள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்கள் எவை என தேர்ந்தெடு. இப்போ நமக்கு 0 1 2க்கு அடுத்து என்ன வரும்? 3 வரும். கரெக்டாக? அப்போ 4 5க்கு அடுத்து 6 வரும், 7 8க்கு அடுத்து 9 வரும், 10 11க்கு அடுத்து 12 வரும். இது வந்து 3 6 9 12. இதுதான் சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்த கட்டளை என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா 99 வரையில் எண் கருத்துக்களை புரிஞ்சுக்கிறோம். அது ஏறு வரிசையில் இருக்கிற மாதிரி அந்த எண் கருத்தை புரிஞ்சுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 24 கொஸ்டின் 86 49 94 68 89 கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட எண்களை ஏறு வரிசையில் எழுதுனா நடுவில் இருக்க இடம்பெறக்கூடிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது குழந்தைகளை வரைக்கும் முதல்ல சிறு வரிசையிலேருந்து பெருசுனா ஏறு வரிசையில் எழுதுவோம். முதல் நம்பர் வந்து 49, 2ஆம் நம்பர் வந்து 68, 3ஆம் நம்பர் என்ன வரும்? 86, 4ஆம் நம்பர் 89, 5ஆம் நம்பர் 94 கிடைக்கும். அப்புறம் 3ஆவது இருக்கிற நம்பர் தான் நமக்குரிய நடுவில் இருக்கிற நம்பர். அப்படிங்கும்போது 86 இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன். அதுக்கடுத்து 25 இதுக்குரிய கட்டளை விளைவு என்ன இறங்கு வரிசை புரிஞ்சுக்கொள்றதா இதுடைய கட்டளை விளைவு. 99 வரையில் எண்களினுடைய இறங்கு வரிசை புரிஞ்சுக்க போகணும். இதில் வந்து 25ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேற்கண்ட எண்களை இறங்கு வரிசை பற்றினா எந்த வடிவத்தில் உள்ள எண் கடைசியாக அமையும் என தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இறங்கு வரிசை எழுதணும்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு போமா வரும் 90 வரும். அதுக்கடுத்து 71, அடுத்து 38, கடைசியானது 17ங்கிற நம்பர் வரும். இந்த 17 நம்பர் என்ன வடிவத்துக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்துக்குள்ளே இருக்குது. இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 26 கீழ்காண்பனவற்றில் சரியாக அமைந்துள்ள இறங்கு வரிசை எது என்று தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சிறுசுக்கு போகிறது இறங்கு வரிசை. இது சரியாக அமைஞ்சிருக்கு எங்கன்னு பாருங்கள். இந்த 3ஆம் வரிசை வரும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. 76 அடுத்து 67 29 18. அப்புறம் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அடுத்து வந்து 99க்கு மிகாமல் கழித்தல் கணக்கு செய்கிறது இதோடைய கட்டளை விளைவு. அடுத்து கேட்குற கொஸ்டினுக்குரிய கட்டளை விளைவு. 27 வந்து மணி 67 கோழி குண்டுகளை சேகரித்து 27 கோழி குண்டுகளை தாரகைக்கு கொடுத்தான் எனில் மணியிடம் மீதமுள்ள கோழி குண்டுகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது 67லிருந்து 27 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 40. இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன். அப்புறம் 99 மிகாமல் இருக்க கூட்டல் கணக்கு அதை பார்க்க போகிறோம். 27 பின்வருவனவற்றில் எது 99 என்ற மதிப்பை கொடுக்கிறதுன்னு கேட்டால் 90 கூட்டல் 9 இதை வந்து 99ங்கிற மதிப்பை கொடுக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு
29வது கணக்கு பாருங்கள். கீழ் கொடுக்கப்பட்ட ரூபாயின் மதிப்பை கண்டுபிடி கேட்டிருக்காங்க. இங்கே ரூபா இருக்குது, அங்கே 2 ரூபா இருக்குது. 20 கூட்டல் 2 22 ரூபா. இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன். அப்புறம் 30 ஒரு கூடையில் 25 ரோஜா பூக்களும் 42 மஞ்சள் பூக்களும் உள்ளன எனில் ரோஜாக்கள் மொத்தம் எத்தனைனா ரெண்டையும் கூட்டணும். அதாவது 25 கூட்டல் 42 நமக்கு என்ன வரும்னா 67 வரும். ஆன்சர் இ ஆப்ஷன். சூழ்நிலையிலிருந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்து உடனங்கள் பற்றிய படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பயிற்சிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்து 34 கொஸ்டின் பாருங்கள். ராஜுவும் மீனாவும் நண்பர்கள். அவர்கள் தினமும் மாலை வேளையில் தோட்டத்தில் கண்ணாமூச்சி விளையாடுவார்கள். விளையாட்டை தொடங்கும் முன் மீனும் ராஜுவின் தேசை கட்ட வேண்டும். அதாவது கண்ணாமூச்சி விளையாட கண்களை கட்டணும். கரெக்டாக இதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 32. நான் ஒரு கடைக்கு சென்று ரோஜாவின் வாசனை என் மூக்கால் உணர முடிந்தது. இதுக்கு ஆப்ஷன் ஆ ஆப்ஷன். 33. ராணி ஒரு கோப்பை காப்பி குடிக்கிறாள். காப்பி சூடாக இருப்பதை அவள் உணர்கிறாள். அவள் அப்படி உணர காரணமாக இருக்குது எதுன்னு கேட்டால் சுவைத்தனுங்கிற ஒரு குணம் தான். இதுக்கு ஆப்ஷன் இ ஆப்ஷன். அடுத்து 34. நாம் டேஸ் அதாவது ஹெட்செட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேஸை வைத்து இசையை கேட்கிறோம் அப்படின்னா இதை வச்சு என்ன செய்யணும்? காதுகளில் வைத்து இசையை கேட்குறோம். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். அடுத்து 35. மணியின் அம்மா சந்தையிலிருந்து மாம்பழங்கள் வாங்கி வந்தால் அவன் அவற்றை சுவைத்து அவை மிகவும் இனிமையாக இருப்பதாக அம்மாவிடம் கூறினான். சுவையை உணர காரணமான உறுப்பு எது? நாக்கு. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். 36. கோழி தடுத்து நிரப்புக. காதுனா கேட்குறது, வாயினா பேசுறது. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். 37. பொருட்களை உறுப்புகளுடன் பொறுத்துங்க கேட்டிருக்காங்களா. பேனா வச்சு நம்ம என்ன செய்வோம்? எழுதுவோமா? அப்புறம் கியர் பண்ண வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஹெட்செட்டை வச்சு நம்ம கேட்போமா? அதான் காது போட்டிருக்காங்க. அப்புறம் மைக் வச்சு மைக்கில் பேசுவோமா? அப்புறம் கண்களில் கண்ணாடி போடுவோமா? அதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டமைப்பை பயன்படுத்தி பொதுவாக பூச்சிகளுக்கு பெயரிடவும் அப்படிங்கிற கற்றல் விளைவுக்காக இது கொடுத்துருக்காங்க. வாக்கியத்திற்கு பொருத்தமான படத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது தோட்டத்தில் ஒரு அழகான வண்ணத்துப்பூச்சி உள்ளது. அப்புறம் வண்ணத்துப்பூச்சி படத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். அதான் இ ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் 39. கொடுக்கப்பட்ட படத்தை விவரிக்கும் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. தேனி வந்து பறக்கும். மற்றதெல்லாம் அது பொருத்தமானதாக இல்லை. தேனி பறக்கம் தான் இது பொருத்தமானதாக இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் இ ஆப்ஷன். புதிரை படித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நான் ஒரு கம்பளி பூச்சியாக இருந்து மெதுவாக ஊர்ந்து செல்ல ஆரம்பிக்கிறேன். அழகான நிலைகளை கொண்ட சிறகுகளாக மாறுவதை காட்டுவேன். நான் யாருன்னா பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி என்ன பண்ணுவோன்னா கம்பளி பூச்சியாக மாறி அதுக்கு அழகான ரெக்கைகளை முளைச்சி சரி அது வந்து பறந்து போயிடும். இதுக்குரிய ஆன்சர் வந்து பட்டாம்பூச்சி இ ஆப்ஷன். அடுத்து குடும்பத்துறவான வாக்கியங்களை படித்து புரிஞ்சுக்கொள்ளும் பயிற்சியினை செய்யுங்கள். அது இதுக்குரிய கற்றவிலையை பார்க்க போகிறோம். 41. அம்மாவின் சகோதரனை எப்படி அழைப்பது? அம்மாவுடைய தம்பி அல்லது அண்ணன் நம்ம எப்படி சொல்லுவோம்னா மாமான்னு சொல்லுவோம். இது ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். 42. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இடம்பெறாத குடும்ப உறுப்பினரை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தாத்தா இருக்கார், தாத்தா பக்கத்தில் பாட்டி இல்லை, பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தேர்ந்தெடுக்கிற யாருன்னா பாட்டி, ஆ ஆப்ஷன் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 43. கோடை தடத்தை நெருப்புகள். பல் துளைக்கி வச்சு பற்களை துளக்குறோமா? சீப்பு வச்சு என்ன பண்ணுவோம்? முடிய சீவுவோம். அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். அதுக்கடுத்து 44. கொடுக்கப்பட்ட அடைப்புக்குறிக்குள் 1 முதல் 5 வரை எண்ணி உங்கள் தினசரி வழக்கத்தை சரியான வரிசையில் ஒழுங்குபடுத்துங்க. காலையில் எழுந்திருக்கிறோம், அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பல் துளக்குவோம், அடுத்து குளிப்போம், அப்புறம் தலைவாரி ஸ்கூலுக்கு போவோம். கரெக்டாக அதுக்கு ஆன்சர் 3 2 5 4 1 பார்த்துப்பாங்க. படத்துக்கு பொருத்தமான வகையை தேர்ந்தெடு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? எறும்பு புற்று தானே இது ஒரு எறும்பு புற்று. அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.